ஸோ கைஸ் வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பிசி பில்ட். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா 12th ஜென்ரேஷன் i5 12th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸிங் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா நியர்லி 22K அதாவது 22,000க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிசி வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கிங் இல்லைன்னா ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 12th ஜெனில் பண்ணியிருக்கோம். சரியா? i5 12th ஜென் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்களும் பில்ட் பண்ணலாம். எவ்வளோ ரேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 8GB ரேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கிராஃபிக்ஸ் கார்டு பேசிக்ஸான கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 4GB யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்மளோட பட்ஜெட் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அண்டர் 20,000 அதாவது அண்டர் 22,000 அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரேஜ் 250GB. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளோட பேசிக்கான விஷயம். பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்மே கீழே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இது நம்மளோட ஸ்க்ரீன் டீட்டெயில், அதாவது என்னோட சிஸ்டமோட டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் மெயின் காம்பனண்ட். ஏன்னா எது மெயின் அப்படி பார்த்தீங்கன்னா CPU தான் மெயின். சரிங்களா? இது என்னோட டெஸ்க்டாப் வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். சரியா? 22,000 நான் வந்து டெஸ்க்டாப்பை இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா இது டெஸ்க்டாப்போட ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா 8,000 வந்துடும். சரியா? வெறும் இந்த CPUக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 22,000 நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்ன காம்பனண்ட்ஸ் என்னென்ன CPUலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ i5 12400F யூஸ் பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து NVIDIA GeForce GT 730. சரிங்களா? இந்த கிராஃபிக்ஸ் கார்டு என்னடா இது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, ஃபோக்கஸ் கேமரான்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் 2,500 2,800 கிடச்சிடும் அழகாக. சரியா? ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா i5 12400Fல கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் போட்டே ஆகணும். சரியா? ஏதாச்சும் ஒரு சிம்பிளான கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வராது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளே வரும். ஏன்னா அது வந்து F சீரிஸ். எந்த F சீரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் தனியாக வாங்கிட்டு போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மெயின் காம்பனண்ட் பார்ப்போம் காய்ஸ். ஸோ அதுதான் நம்மளோட கலராக பார்த்தீங்கன்னா வண்ணமையான ஒரு CPU இருக்குது இங்கே. சரியா? ஸோ CPU பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட CPU. 3 ஃபேன் இருக்குது, RGB ஃபேன். சரியா? RGB 3 ஃபேன் இருக்குது. அதே மாதிரி இந்த கேஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரியா? இந்த எல்லாத்தோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ப்ரைஸ், அதாவது ஒரு காம்பனண்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்களும் பில் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டெம்பர்ட் கிளாஸில் வந்துடும். சரியா? டெம்பர்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் காட்டுறதுக்காக இந்த இடத்துலேருந்து கிளாஸை அடிக்க போகிறேன். சரியா? ஸோ கிளாஸை எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற என்னென்ன பொருள்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களே பில் பண்ணலாம் கைஸ். இது பெரிய விஷயமே கிடையாது. அழகாக நீங்களே வீட்டிலே உட்காந்து பில் பண்ணிக்கலாம். எப்படி பில் பண்ணணுன்ற வீடியோ கூட வேணும் கமெண்ட்டில் போடுங்க. சரியா? சொல்லுங்கள், கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் உங்களுக்காக எடுத்துன்னு வருவேன் அடுத்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு பார்ப்போம். சரியா? ஸோ CPU அப்படி நீங்கள் பில் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் காம்பனண்ட்ஸ் வேணும், எவ்வளோ ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன் சொல்ல போகிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மதர் போர்டு இருக்குது. அந்த மதர் போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ரேம் 8GB தான் வச்சுருக்கேன். வேணும்னா இன்னொரு 8GB நான் அப்புறம் ஆட் பண்ணிப்பேன். சரியா? ஸோ இந்த ரேம் பார்த்தீங்கன்னா Crosshair Vengeance 8GB ரேமு. சரியா? மதர் போர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6,000 கிடச்சிது. 6,000 MSI Pro H610ME மாடல். சரியா? அது 6,000. அதுக்கப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா வந்து Crosshair Vengeance 1500 ரேம். சரியா? நீங்கள் ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கூலர் நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கூலர் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டாக் கூலர் அப்படின்னா உங்களோட மதர் போர்டுக்குள்ளே வரும். சரியா? ஸோ மதர் போர்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த கூலர் வந்துடும். அதாவது இந்த ஃபேன் உங்களுக்கு அதில் கொடுத்துருவாங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுத்தாகணும் கைஸ். டிஸ்பிளேக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் Zebronics GT 730 4GB DDR3 ரேம். சரியா? ஸோ DDR3 ரேம் இதில் என்ன ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வீடியோ ரேம், இது கிராஃபிக்ஸ் கார்டோட ரேமு. இந்த ரேம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட CPUவோட ரேமு. சரியா? இது வந்து நம்மளோட GPUவோட ரேம். இதுவும் ரேம் தான். சரியா? ஸோ GPUவோட உங்களோட வீடியோவோட GPU, அதாவது வீடியோட கண்டென்ட் டெக்ஸ்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சேவ் பண்ணிக்கும். சரியா? கேம் விளாட்றீங்களா? ஸோ அதோட இந்த அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இந்த GPUவில் தான் ஸ்டோர் ஆகும். அதனால தான் உங்களுக்கு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சரியா? ஸோ இது வந்து மஸ்ட்டு. ஏதாச்சும் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் போட்டே தான் ஆகணும். PCLE 4 Gen உங்களுக்கு கிடச்சிடும். சரியா? அதாவது RTX சீரிஸ் பார்த்தீங்கன்னா RTX 4060 கூட நீங்கள் இதில் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2500க்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த GPU தான் பொருத்தமாக இருக்கும். சரியா? ஏன்னா நம்ம பட்ஜெட் டைட். சரியா? ஸோ இதில் இருக்கிற ஒரு 3 காம்பனண்ட் நான் சொல்லிட்டேன். இதோட ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 6,000 7,500. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2,800 3,000 வச்சுக்கோங்க. 10,500 இதில் ஆயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் இதை வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வேணும் கைஸ். அந்த டப்பாவுக்கு பேர் தான் கேபினெட் சொல்கிறானுங்க. சரியா? இந்த கேபினெட்டு நான் வாங்கின கைஸ் 2,500 வாங்கியிருக்கேன். ஸோ கேபினெட் உங்களுக்கு பொறுத்தமாக
1000 1500 கூட கிடச்சிரும். நான் வாங்கிறது யார் 3 ஃபேன் கொடுக்குறானுங்க, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கேபினெட் வாங்கியிருக்கேன். இந்த கேபினெட் எனக்கு 2500 ரூபாய் பட்டுது. சரியா? ஸோ இது வாங்கிட்டேன், கேபினெட் ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையா, அதுக்கப்புறம் சிஸ்டம் என்ன தேவை, ஸ்டோரேஜ் தேவை. ஸ்டோரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் NVMe யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ NVMe என்னையா அப்படின்னு கேட்பீங்க. NVMe ஒன்றும் கிடையாது, ஸ்டோரேஜ் டிவைஸு. அது வந்து இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸு நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பட்ஜெட் நம்மளுக்கு கம்மியானால நான் SATA 3 யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? சாலிட் ஸ்டேட் டிரைவ் SATA 3 யூஸ் பண்ணியிருக்கேன். 250 GB தான். ஸோ 250 GB 1300 to 1500 ஆகிடும். சரியா? இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா எனக்கு NVMe யூஸ் பண்ணணும். ஆராம்சே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NVMe ஸ்லாட் இருக்குது. சரியா? அந்த ஸ்லாட் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். வெளியே எடுக்கும்போது தான் தெரியும் நினைக்கிறேன். சரி, இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ நான் NVMe இன்ஸ்டால் பண்ணும்போது காட்டுருவேன். ஸோ இதில் இன்னொரு ஸ்லாட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு RAM ஸ்லாட் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறணும், பேசுவோம். 2 RAM ஸ்லாட் இருக்குது கைஸ். ஸோ இதில் 2 RAM நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 88 GB இல்லை 16 பண்ணிக்கலாம். 32 கூட நீங்கள் வந்து 64 GB RAM கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஃபியூச்சர் அப்கிரேடபிள். எப்போ வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு வந்துச்சா கையில் போய் நீங்கள் RAM 4-5 RAM தூக்கினாங்க, ரெண்டு தான் போட முடியும், அதாவது ஹையர் வேல்யூ RAM. சரியா? தூக்கி வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஓவரால் காஸ்ட். சரியா? ஸோ இது வந்து ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 3 ஃபேன் இருக்குது. இவ்வளோ ஃபேன் வீட்டில் கூட இல்லைன்னா CPUக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் இருக்குது. இந்த சைடில் இன்னொரு ஃபேன் வச்சுருக்கானுங்க கலராக. ஸோ 4 ஃபேன் இருக்குது. 2 ஃபேன் கொடுத்தா நான் வீட்டில் போட்டிருப்பேன். 4 ஃபேன் இருக்குது. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு பேமானி பண்ணிட்டானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அட்டை கொடுக்கல கைஸ். மதர் போர்டுக்காரன் என்ன பண்ணிட்டான், அமேசானில் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. மதர் போர்டுக்காரன் எனக்கு IO ஷீல்டு வந்து கொடுக்காம விட்டான். நான் யார் பண்ண பாவமோ கைஸ், மதர் போர்டில் IO ஷீல்டு இல்லாமல் கொடுத்துட்டான். ஸோ அதுக்கு வேறு தனியாக ஒரு 400-500 ஆகிடும். ஸோ அது வேறு தனியாக வாங்கணும். அதனால் டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது போட்டு வச்சுருந்தேன். சரியா? ஸோ டஸ்ட் போகாமல் இருக்கும். இது ரெண்டு தேசி ஜுகாடு அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ அதாச்சும் ஒரு டெம்பரரியான ஒரு ஜுகாடு பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஸோ இதெல்லாம் ஆச்சு. இதெல்லாம் என்னோடய உள்ளே இருக்கிற கோர் காம்பனண்ட்ஸு. இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நான் என்ன நினச்சேன், கஷ்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் வீடியோவில் கேளுங்கயா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை எடுத்துன்னு வருவேன். சரியா? அழகாக நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கைஸ் என்னோட காம்பனண்ட் ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய CPU. சரியா? ஸோ இது ஹெட்செட் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வரீங்க கைஸ். மூச்சு வாங்குது எனக்கு, ஏன்னா வீடியோ பெருசாக ஆகக்கூடாது இல்லையா. பொறுமையாக பேசிட்டு இருந்தேன்னா 1 மணி நேரத்துக்கு போயிடும். அவ்வளோ கூட என்னால் பேச முடியும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் எவ்வளோ ரேட்டை சொல்லி தொலையான்ட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கால்குலேட் பண்ணிடலாம். என் கூட வந்து கால்குலேட் பண்ணுங்கள். சரியா? இது வந்து எவ்வளோ 6000 ஆயிடுச்சா. RAM எவ்வளோ 1500 RAM 7500. அதுக்கப்புறம் என்ன இருக்குது 3000 கிராஃபிக்ஸ் கார்டு 10500. கேபினெட் அதாவது இந்த டப்பா 10500 + 2500 எவ்வளோ 12500 13000 இதில் ஆகிடுச்சு. 13000 ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோயா, உள்ளே இருக்கிற இது ஸ்டோரேஜ் 13500 ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஒரு 1500 வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு 15000 ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் தான் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபேன் இருக்கார் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருப்பார் ஒரு ப்ராசஸரு. அவர் தான் மெயினான விஷயம். அவர் தான் நம்மளுக்கு வந்து 9000 ஆச்சு. சரியா? ப்ராசஸர் 9000, வச்சுருக்கிற இந்த மதர் போர்டு. சரியா? ஃபேனுக்குள்ளே இருக்கார். நீங்கள் தேடிருப்பீங்க எங்கடா ப்ராசஸர்னு கேட்பீங்க. அந்த ஃபேனுக்குள்ளே இருக்குது. கையெழுத்தி காட்டணும்னா இன்னொரு நாள் கையெழுத்தி காட்டுறோம் ப்ராசஸர். சரியா? அது வந்து 9000. அது ஒரு 9 + 6 15 ப்ளஸ் இது சேர்த்திங்கன்னா 16500. இது 19 ஆயிடுச்சு. இது 2500. அப்புறம் கேபினெட். சரியா? கேபினெட் 2500 ப்ளஸ் கேபினெட் ஒரு 2500 போட்டிங்கன்னா 22,500, அதாவது 23 வருது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு பில்டான பொருத்தமான பார்த்தீங்கன்னா பட்ஜெட் PC அப்படின்னு சொல்லுவோம் கைஸ். சரியா? பர்ஃபெக்டான செலெக்ஷனு. ஸ்டார்டிங்கில் நீங்களும் பில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை எங்கே வாங்கி ஆகணும். சரியா? அசால்ட்டாக நீங்கள் எப்போ வேணால் இதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு போர்ட் வந்து என் கேபினெட்டில் இந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ வாங்கும்போது நல்ல எதாவது சப்போர்ட்டிவ் கேபினெட்டாக வாங்க. சில ATX இருக்கும், மைக்ரோ ATX தான் இருக்கும். சரியா? தப்பான கேபினெட் வாங்கிட்டிங்கன்னா பொருள் உள்ள ஃபிட் ஆகாது. சரியா? ஸோ 4 பட்டன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் பட்டனு, ஒன்று மவுஸ் பட்டனு, 2 USB. இதெல்லாம் என்னது அவுட்புட்டா, மைக் அண்ட்
மைக்ரோஃபோன் ரெண்டுமே இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் பவர் சப்ளை. மறந்துட்டேன், பவர் சப்ளை மறந்துட்டேன் காய்ஸ், அதானே முக்கியம். பவர் சப்ளை எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒளிஞ்சுன்னு இருப்பார். சரியா, இங்கே இருக்க பவர் சப்ளை. பவர் கொடுத்தா தானே இதெல்லாம் வேலை செய்வா. ஸோ பவர் சப்ளையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு. இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 3000 ருபீஸுக்கு. சரியா, ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3000 ருபீஸ் பவர் சப்ளைக்கும் உங்களுக்கு ஆகிடும். சரியா, ஸோ 22லேருந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் போகுதுயா. விடுங்க, 25 போகுது. 20 சொல்லியிருந்தேன் சார், 25 வரைக்கும் போகுது. அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் ஏறி 25 வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். அதை நல்ல ப்ரைஸில் நீங்கள் வாங்கி டிஸ்கவுண்ட்டில் வாங்கினீங்கன்னா அழகாக உங்களுக்கு அதுக்குள்ளே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் செட்டப். ஸோ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இன்னும் யூஸ் பண்ணியிருக்கேன், FP 550B. அவ்வளோ கஞ்சத்தனமாக பண்ண முடியாதுல்ல. பவர் சப்ளை இருந்தால் தான் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுவோம்ல. ஒரு RTX GTX போடும்போது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ரொம்ப தேவையாக இருக்கும். அதனால் 550B ஒரு நல்ல பட்ஜெட்டான ஒரு பவர் சப்ளை. இதுதான் கைஸ் என்னோடய PC ஃபுல் செட்டப்பு, அதாவது CPU செட்டப் சொல்லலாம். பாக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கீபோர்டு மவுஸ்லாம் 150 ரூபா மவுஸு, 150 ரூபா கீபோர்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் த டிஸ்பிளே, அதாவது உங்களோட ஸ்க்ரீன் வந்து நல்லா இருக்கணும். சரியா, ஸ்க்ரீன் நல்லா இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா, ஸோ ஸ்க்ரீன் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 8000 ரூபா. சரி, 8000 ரூபா ஏசர் நிட்ரோ ஏதோ ஒன்று, VBGY அப்படியே ஏதோ ஒன்று வரும். சரியா, ஸோ இதோட ப்ரைஸ் 8000க்கு நான் வாங்கினேன். சரியா, நல்லா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஹர்ட்ஸ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 180 ஹெர்ட்ஸோ எவ்வளோ 240 ஹெர்ட்ஸ்னு நினைக்கிறேன். அதாவது 0.5 ms ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் கிடச்சிரும். சரியா, ஏசரோட ACER போட்டிருக்கோம் டிஸ்பிளேயில். சரியா, ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய மொத்த செட்டப்பு. இங்கே தான் கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணுவேன், தற்பொழுது பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு காம்பனண்ட் அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் எப்படி கொடுத்துட்ருக்கேன், இதுதான் என்னோடய பவர் கொடுக்குற ஒரு அடாப்டர் வாங்கிட்டேன். எங்களை வந்து பவர் கொடுப்பேன். சரியா, ஸோ இந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஒரு 3 ப்ளக் வரும். இந்த ப்ளக் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் வந்து இது கொடுக்கும். அதாவது எர்த்திங்லாம் இது யூஸ் பண்ணி ஆகணும்ல. ஸோ எர்த்திங் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வர போகிறது கிடையாது. இந்த மாதிரி பர்டிகுலர். ஸோ இந்த இடத்துல 2-3 கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க கைஸ். அதான் ஷூட்டிங் பண்ணுறது வந்து இருக்குது, நான் எடுத்து வைக்கல. சரியா, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த யூடியூப் சேனலை முதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி நான் அடுத்து இது ஃபேன் கூலர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரியா, ஏன் CPU டெம்பரேச்சர் அதிகமாக போகுதுன்ட்டு இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கழட்டிட்டு நம்ம ப்ராசஸர் போட போகிறோம். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கமெண்ட்டில் போடுங்க. அதாவது வேணும்னா அந்த வேணும் கிடையாது, வீடியோவில் ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. சரியா, வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு எது தேவைப்பட்ட வீடியோ வேணும்னா கேளுங்க, அந்த மாதிரி போடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13 நிமிஷம். ஐயோ, இதுக்கே 13 நிமிஷம் ஆயிடுச்சு. போங்க யாயோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரியா, மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக்கும் போட்டு போங்க கைஸ். பாய்.